ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் என்னோட 5 AM ரொட்டீன் பார்த்துக்கிட்டு ஏர்லி மார்னிங் எப்படி வேகமாக எந்திரிக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் மாலினிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். நான் உங்கள் மாலினி. நேற்று நைட் என் ஹஸ்பண்ட் தண்ணி வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக கொட்டிட்டார் போல். இது எனக்கு நைட் தெரியாது, அவரும் என்கிட்ட சொல்லலை. காலையில் பார்க்கும்போது தான் தெரியும், கவுண்டர் டாப்லேருந்து கீழே ஃபுல்லாக தண்ணி தான். சரி வேறு என்ன பண்ணுறது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டீ அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். அப்போ தான் ஒரு 5 o'clock கிச்சனுக்குள்ளே போய் வேலை பார்க்க கரெக்டாக இருக்கும்னு ஒரு 4:30க்கு எழுந்திரிச்சு 5 o'clock கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். 5 o'clock ஒரு 5 minutes முன்னாடியே வந்துட்டேன். நம்ம எப்பயும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோமோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே எந்திரிக்க ட்ரை பண்ணணும். பட் நம்ம ஒரு 1/2 hour முன்னாடி எந்திரிக்கணும்னு நினச்சிட்டோன்னா அந்த 1/2 hour முன்னாடி நம்ம கண்டிப்பாக எந்திரிச்சு உட்காந்துடணும். 1/2 hour இல்லைனாலுமே ஒரு 20 minutesனாச்சும் முன்னாடி எந்திரிக்கணும். இந்த 20 minutesன்றது ஒரு வேக்கப் டைம் மாதிரி நமக்கு இருக்கணும். எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு 20 minutes நம்ம முன்னாடியே எந்திரிச்சோன்னா அந்த 20 minutes நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கான டைமாக இருக்கும். அது இல்லைனா 5 o'clock எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு 5 o'clock எந்திரிச்சிட்டோன்னா டேரெக்டாக நம்ம கிச்சன் போய் வேலை தான் பார்ப்போம். 20 minutes முன்னாடி எந்திரிச்சிட்டோன்னா அந்த 20 minutes ரிலாக்ஸ் ஆகி நம்ம நினச்ச டைமுக்கு முன்னாடியே நம்ம வேலை பார்க்க போகிற மாதிரியும் இருக்கும். அந்த டேவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரியும் இருக்கும் நமக்கு. ஒரு காலத்தில் நானும் மார்னிங் எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். மார்னிங் எந்திரிச்சு வேலை பார்க்குறவங்களெல்லாம் நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். பேக் சைட் கிளாக்கில் டைம் 3 o'clockன்னு காமிக்கும். ஏன்னா அது கிளாக் அன்றைக்கி ஓடலை, அதனால அது 3 o'clockலேயே நின்றுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக மழை, நைட் ஃபுல்லாக மழை. எந்த துணியுமே காயலை அவ்வளவா. லைட்டாக ஈரமாக இருந்தனால வீட்டில் சோஃபாவில் தரையில் அப்படியே விரித்து விட்டுட்டு போயிருந்தேன். அதனால தான் வீடு ஃபுல்லாக துணியாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து காஞ்ச துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே பாப்பா அழுகிற சவுண்ட் கிடச்சி. அவளையும் தூக்கிட்டு பாப்பாவுக்கும் பால் கொடுத்துட்டு நாங்களும் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் வேலை ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் அவருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூனுக்கு லஞ்சு கொடுத்துடணும். இதெல்லாம் இனிமேல் தான் ரெடி பண்ணணும். பால்லாம் குடிச்சிட்டு பாப்பா தூங்கிட்டா. அதுக்கப்புறம் நைட் எப்போயுமே நான் வீடு கூட்டியிருந்தா காலையில் வீடு கூட்ட மாட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு தூக்கம் கலையில அப்படின்ற போது இந்த வீடு கூட்டுறது, இந்த வாசல் கூட்டுறதெல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் பிரிஸ்காக ஆயிடுவோம். அந்த காலத்துலேருந்து இப்போயுமே நம்ம அம்மா நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. வாசல் எந்திரிச்சோன்னே கூட்டி கோலம் போடுவாங்க. அந்த வேலையை முடித்தா கொஞ்சம் அவங்களுக்கு பிரிஸ்காக இருக்கும். அடுத்தடுத்த வேலை பார்க்கும்போது பிரிஸ்காக வேலை பார்ப்பாங்க. நான் சில நேரம் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு தூக்கம் கலையவே இல்லை. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், எல்லாம் பண்ணியும் எனக்கு தூக்கம் கலையிலன்னா நான் இந்த வேலையை தான் பார்ப்பேன். எடுத்தோடனே வெளியே போய் வாசல் கூட்டி விட்டுட்டு கோலம் போடுவேன். கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் எனக்கு. சப்போஸ் உங்களுக்கும் காலைல எந்திரிச்சு ஸ்லீப்பியாகவே இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, தூக்கமாக வருது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வீடு எதுவும் கூட்டாதனால வீடெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பாரும் பீட்ரூட் அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் தான் வச்சு. எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சா பிரேக்ஃபாஸ்ட்டும் சாம்பார் சாதமே சாப்பிட்டு போயிடுவாங்க. தனித்தனியாக செய்ய தேவையில்லை அன்றைக்கி மட்டும். காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு இன்னொரு மெயினான விஷயம் நைட் ஸ்லீப்பிங் டைம் தான். எத்தனை மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நைட் வேகமாக தூங்குனா காலையில் வேகமாக எந்திரிச்சிடலாம். ஆனால் அது வேகமாக தூங்குறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். சில நேரம் ரொம்ப டயர்டாக இருப்போம், அவ்வளோ ஒரு தூக்கம் வரும். ஆனால் பெட்டில் படுத்தோன்னே நமக்கு தூக்கமே வராது. என்னடா இவ்வளோ நேரம் தூக்கம் வந்துட்டு இருந்துச்சே, இப்போ தூக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு புரண்டுட்டே இருப்போம். இதை நான் நிறைய நாள் அனுபவிச்சிருக்கேன். நைட் தூக்கம் இல்லாமல் சப்போஸ் பாப்பா தூங்க மாட்டா, இல்லைனா அவள் தூங்கினாலும் எனக்கு தூக்கம் வராது. அப்படி இருக்க நாளில் லேட்டாக தூங்கினோன்னா காலை எந்திரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சாலும் ஒரு மாதிரி தூக்கத்திலே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். வேலை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நான் வேகமாக தூங்குறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணேன்னா, நான் ஒரு 10 o'clock தூங்க போகணுன்னா ஒரு 9 o'clockே நான் பெட்ரூம்குள்ளே போயிடுவோம். மெயினான விஷயம் என்னென்னா, டே டைமில் தூங்குறத அவாய்ட் பண்ணிட்டே ஃபுல்லாக. ஏன்னா பகலில் ஒரு 1/2 hour தூங்கினாலும் எனக்கு நைட் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த பகல் தூக்கத்தை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அந்த டைமில் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் அதை பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் டிவி பார்க்க இந்த மாதிரியே அந்த பகல் டைமில் நேரத்தை அதுக்கு மீறி உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா நம்பர்ஸை ரிவர்ஸில், அதாவது 100, 99, 98 இந்த மாதிரி சொல்லி பாருங்கள் தூக்கம் வருதான்ட்டு. அப்படி இல்லைன்னா தூக்கம் டக்குன்னு வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் வரும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நம்ம அன்றைக்கி காலையில் குக்கிங்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. லஞ்ச்லாம் கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். இது தீபாவளிக்கு முன்னாடி வந்த ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த vlog தான் இது. தீபாவளிக்காக தான் அந்த ஸ்வீட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஃப்ரைடேனால வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எப்போயுமே நெய்வேதியை வச்சு தான் சாமி கும்பிடுவேன். எப்போயும் ஸ்வீட்டுன்னு இல்லை, வீட்டில் சாப்பாடு ஆக்குனா அதை தனியாக காலையிலே எடுத்து வச்சு அதில் நெய் ஊற்றி
அதை நெய்வேத்தியமாக படைப்பேன். இல்லை பாதாம் இருந்தால் பாதாம் வைப்பேன், முந்திரி இருந்தால் முந்திரி வைப்பேன். என்ன வீட்டில் இருக்குதோ ஃப்ரெஷ்ஷாக எச்சிப்படாமல் இருக்குதோ அதை வந்து சாமிக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுருவேன் எப்பயும். உங்களுக்கு சில நேரம் காலையில் எழுந்திரிச்சோடனே சமைக்க போகணுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம வந்து ஒரு 1 hour 1/2 hour முன்னாடியே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சாமி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 8 மணிக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போகலாம். இது வந்து நம்ம முந்தின நாள் நைட்டே இதெல்லாம் பிளான் பண்ணோன்னா காலையில் நமக்கு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஏர்லியராக எந்திரிச்சு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடித்தோம்னா நமக்கான டைம் நிறையாவே கிடைக்கும். இப்போ பாருங்களேன், அன்றைக்கி வேகமாக எந்திரிச்சனால தான் ரிலாக்ஸாக எல்லா வேலையும் பார்க்குறேன். இதுவே லேட்டாக எழுந்திரிச்சா ஹரிபரியாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். அந்த நாளில் எந்த வேலையும் ஒழுங்காகவும் முடிஞ்ச மாதிரி இருக்காது. நம்ம மைண்டு ரொம்ப டயர்டாகிடும். அன்றைக்கி நமக்கான டைம்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே ஃபைனலி வீடு ஃபுல்லாக தூபம் போட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிச்சு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.